சபா பெண்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் கவிதைகளும் பாடல்களும் இன்னும் பெரிய பெரிய பெருசுகளும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டுல ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட பெண்களுக்கான விடுதலை குரல் தெரியுமா? பகுத்தறிவை எட்டிய பெண் பலவீனமாக இருக்க மாட்டாள். கடவுளை புறக்கணிக்கும் பெண் அடிமைத்தனங்களை புறக்கணிப்பவளாகிறாள். தன்னை வெறும் உடலாக பாவிப்பதை எதிர்ப்பால், தனக்கு எதிரான அநீதிகளை துணிச்சலாக சந்திப்பால், சமத்துவத்தை கொண்டாடுவாள். பெண் விடுதலை வேண்டுமெனில் ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் மீது சுமந்தப்பட்ட கடவுளை மறுத்து, மதங்களை திறந்து, சாதியை புறக்கணித்து பகுத்தறிவாளராக வேண்டும். அந்த அறிவும் தெளிவும் யாரையும் யாருக்கும் அடிமையாக வாழவும் அனுமதிக்காது, அடிமைப்படுத்தவும் துணியாது. ஜாதி அற்றவரின் குரலில் இருந்து தோழர் ஜெயராஜ்.